ஹார்லி குவினுக்கும் ஜோக்கருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா காலகாலமாக காமிக்கில் தொடங்கி அனிமேஷனில் இருந்து லைவ் ஆக்ஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஹார்லி குவினுக்கும் ஜோக்கருக்கும் செம்ம மேட்னஸான லவ் இருக்கும். ஆனால் இறுதியில் இவங்க தான் எதிரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மேட்னஸாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் இவங்க தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் இந்த படத்தோட மெயின் வில்லன் ஹார்லி குவினாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும்ப்பா. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே இதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எதிரி. அதுதான் காமிக்லையும் நடந்திருக்குது, எல்லா இடத்துலையும் தான் நடந்திருக்குது. எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வெறித்தமாக சாவர அளவுக்கு அடிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மேட்னஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. உண்மையிலேயே இந்த படத்தோட மெயின் வில்லன் ஹார்லி குவினாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த படத்துக்கு அந்த ஷேர்டு மேட்னஸ் அந்த ரெண்டு இது போட்டிருக்க டைட்டில் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஹீரோவாகவும் இருத்தவங்களை வில்லனாகவும் மாற்றலாம். அண்ட் அந்த அளவுக்கான சான்ஸ் இந்த கதையில்